என்னடி சித்திரமே. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறத பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சோலோவாக இருந்தாலும் சரி, இல்லை கப்புள்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலியாக ஃபோட்டோ இருந்தாலும் சரி, எந்த ஃபோட்டோனாலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே கீழே கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் ஆகும். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண வாட்டி கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐகான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பார்டர்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் எந்த பார்டர் உங்களுக்கு தேவையோ நீங்கள் அந்த பார்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்டர் செலக்ட் பண்ணிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பார்டரோட சைஸை கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இப்போ இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கொலேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை எனி 4 ஃபோட்டோஸ் இல்லை 6 ஃபோட்டோஸ் அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எத்தனை ஃபோட்டோஸ் இருக்கோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே கேன்வாஷை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக உங்களோட 4 ஃபோட்டோஸுமே கரெக்டாக ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி செட் ஆகலை அப்படின்னா ஒவ்வொரு ஃபோட்டோவுமே செலக்ட் பண்ணி கரெக்டாக ஃபேஸ் வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் ஃபோட்டோவை சேவ் பண்ணிவிட்டு ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே கேன்வாஷை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு கீழே ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக மைனஸ், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம், இல்லை கலர்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னாலும் நீங்கள் வெட்டலாம். ஸோ ஏதோ ஒன்று கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்மோக் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான மெட்டீரியல் ஃபுல்லாகவே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்மோக் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டு அப்படியே பேக்கில் வந்து பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிளண்டில் ஒப்பாசிட்டி வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஒரு 50 இல்லைனா ஒரு 60 இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் விஷுவல் ஷோ ஆகும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி வச்சுருந்தோம் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ உங்கள் ஃபோட்டோஸு அந்தளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், அப்புறமா கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் விஷுவலாக வந்து ஷோ ஆகும். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சாங்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஓனாக வேறு சாங்ஸை நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணி ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட்டை 50ல் கொடுத்துக்கோங்க. ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோவுக்கு மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சென்டரில் வந்துட்டு கலர்ஃபுல்லாக ஃபோட்டோ செட் பண்ணி இருந்திருப்பீங்க, அந்த ஃபோட்டோவுக்கு பேக்கில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து பார்க்க சூப்பராக வந்து ஷோ ஆகும். நான் சொன்ன ஸ்டெப்பை 1 by 1 ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சிம்பிளாக அந்த வீடியோவை மேக் பண்ணிடலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.